Watch full episodes on Jio Hotstar. பத்துலவும் அவங்க நண்பர்களும் ப்ரொஃபஷனல் பைலட்ஸா இல்லாம இருந்தாலும் அவங்களோட பிரமாதமான ஷோவை காட்டியிருக்காங்க. இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். கை தட்டுங்க. நெக்ஸ்ட் ஷோவை பத்தி ஏர் மார்ஷல் சின்ஹா பேசுவாரு. ஹலோ எவ்ரிபடி, அடுத்ததா நடக்க போற ஷோ இன்விசிபிள் பிளேனோட ஷோ. இந்த பிளேன் எப்ப வேணாலும் மாயமா மறையக்கூடியது. அப்புறம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. மாயமாவது மட்டும் இல்லாம அதோட சவுண்டும் மியூட் ஆயிடும். அந்த பிளேன் எங்க போகுது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நாங்களும் எங்க டீம்ல இருக்கிறவங்களும் ஒன்னா சேர்ந்து பல வருஷம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இன்விசிபிள் பிளேனை தயார் பண்றதுல வெற்றி அடைஞ்சிருக்கோம். உலகத்திலேயே இந்த மாதிரி பிளேன் இங்க தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த இன்விசிபிள் பிளேன் நம்ம நாட்டோட கௌரவம்னு சொல்லிக்கலாம். So let me introduce the invisible plane. கலக்கலா இருக்கு, அசத்தலா இருக்கு. இப்போ நாம எல்லாரும் இன்விசிபிள் பிளேனோட அற்புதத்தை பார்க்கலாம். உண்மையிலே இந்த பிளேன் டாப் டக்கரா இருக்குதுடா. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? என் பிளேன் கண்ட்ரோல் இல்லை. ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. ப்ளீஸ் என் பிளேன் கண்ட்ரோல் இல்லை. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. ப்ளீஸ் யாராவது உதவி செய்யுங்க. பைலட் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காரு. பத்ரு சீக்கிரம் வாடா. நம்ம பிளேனையும் பைலட்டையும் டக்குனு காப்பாத்தியாகணும். வாடா சீக்கிரம். பத்ரு, நீ இந்த பிளேனை பாத்துக்கோ. நான் கீழே போய் அந்த பிளேனையும் பைலட்டையும் காப்பாத்துறேன். என்னடா பிளேன் இது? இங்க பைலட்டையும் காணோம், காக்பிட்டையும் காணோம். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா பத்லு. என்ன செய்யறதுன்னு சொல்றானா? அடே மோட்டோ, பிளேன் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கு. என்ன ஒண்ணு இப்ப அது தலைகீழ கவுந்து இருக்கு, அவ்வளவுதான். என்னது? பிளேன் தலைகீழ இருக்கா? அச்சோ, யாராவது வாங்கப்பா, பிளேனை திருப்பி வைக்கப்பா, வாங்கப்பா, காப்பாத்துங்க. நான் காப்பாத்த வந்திருக்கப்பா. என்ன யாராவது முதல்ல வந்து காப்பாத்துக்கப்பா. சுத்துதுப்பா. அநேகமா அவகிட்ட பேராஷூட் இல்லைன்னு நினைக்கிறேன். அடே மோட்டோ, மோட்டு பாத்து. சீக்கிரம் போங்க, பிளேன் வருது. ஐயோ, சபாஷ் மோட்டு. தேங்க்யூ வெரி மச் மோட்டு. எங்களுக்கு நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்குன்னு உனக்கே தெரியாது மோட்டு. தேங்க்யூ வெரி மச். அடே இது யாரோட பிளேன்ரா? இதுக்காக இப்ப நம்மள தேவையில்லாம விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த டீம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எதிரிங்களோட ஆர்மி. உடனே அவங்கள நிறுத்துங்க. அவங்க நம்ம பிளேனை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.
இன்ஸ்பெக்டர் சிங்கம், இதுதான் நீங்க ஏற்பாடு பண்ண செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்டா? எங்க இன்விசிபிள் பிளேனை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். நான் சொல்றது புரிஞ்சுதா? அங்க நீங்க என்ன பண்ணீங்க? சும்மா கைய கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க கண்ணு முன்னாடியே அந்த இன்விசிபிள் பிளேனை கடத்திட்டு போயிட்டானுங்க. ஒருவேளை அந்த இன்விசிபிள் பிளேன் கிடைக்கலனா உங்களை உங்க வேலையை விட்டு தூக்க வேண்டியது வரும். அப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அமைதியா நிக்கிறீங்க. என்னாச்சு? அட, இவர் எங்க போயிட்டாரு? ஒருவேளை பயந்து ஓடி போயிட்டாரா? ஏர் மார்ஷல் சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நாங்க அந்த பிளேனை எப்படியாவது தேடி திரும்ப கொண்டு வந்துடுறோம். அது மட்டும் இல்லாம இது புர்புரை நகரத்தோட மான பிரச்சனையும் கூட. நாங்க நிச்சயமா இதுக்கு எந்த கலங்கத்தையும் ஏற்படுத்த விட மாட்டோம். என்ன மாட்டோம்? ஆமா சார், நீங்க எங்களை நம்புங்க சார். ஓகே மோட்டு பத்துலு, நீங்க இவ்வளவு தூரம் என்கிட்ட கேக்குறதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். அந்த சிங்கம் கிட்ட சொல்லிடுங்க, ஒளியறதுனால ஒரு வேலையும் ஆக போறது இல்ல. அவரை நான் வேலையை விட்டு தூக்கியே தீருவேன். ஐயோ மோட்டு பத்ரு, என்னை காப்பாத்துங்க. என்னோட வேலை போயிடும். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். சிங்கம் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க உங்க கூட இருக்கோம். நம்ம பிளேனை கண்டுபிடிக்கிறோம். ஆமா ஆமா சிங்கம் சார், இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம மொத்த புர்புரை நகரத்தோட மான பிரச்சனை. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம். அந்த பிளைன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடலாம் சார். எதிரிகள் யாரா இருந்தாலும் அவங்கள ஒரேடியா அழிச்சு அந்த பிளேன் எங்க இருந்தாலும் நாம போறோம், தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரோம் சார். ஆமா, கவலைய விடுங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. என் நோயாளிங்க மேல சத்தியமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நண்பர்களே. எல்லா பிளேனும் பறக்கும் போது அதுக்கு பின்னாடி புகை, அதாவது ஸ்மோக் அண்ட் ஹீட்டை விட்டுட்டு போகும்பா. நான் என்னோட ஹீட் அண்ட் ஸ்மோக் ட்ராக்கிங் கேஜெட்டை வச்சு அந்த பிளேனை ட்ரேஸ் பண்ண முடியும் நண்பர்களே. ஜெய் ஹோ! அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. அந்த திருட்டு பசங்களுக்கு நம்ம யாருன்னு காமிச்சு நம்ம பிளேனை திரும்பி கொண்டு வரலாம். வாங்க. டாமி சிங், அங்காரா அதுக்குள்ள இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நெருப்பு அப்புறம் பனிய சமப்படுத்திட்டு இருக்காரு. நீ புதுசா வந்தவன், அதனாலதான் உனக்கு தெரியல. அங்காராவோட உடம்புக்குள்ள பயங்கரமான நெருப்பு மறைஞ்சிருக்கு. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்க, எந்த அளவுக்கு போவாரு தெரியுமா? இரும்ப தொட்டாலே அது கரைஞ்சு போயிடு. டாமி சிங், அங்காரா கிட்ட அந்த பிளைனை எடுத்துட்டு வந்துட்டோம்னு சொல்லு. கோலா பாரூத், நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? ஆமா, நாங்க தயாரா இருக்கோம். அங்காரா பாஸ், இன்விசிபிள் பிளேன் உள்ள வந்துடுச்சு.
எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாஸ், ஒரு வழியா அந்த இன்விசிபிள் பிளேன் வந்துடுச்சு. இனிமே நாம இந்த உலகத்தை தாராளமா ஆளலாம். நாமளா? ஆமா பாஸ், நாம. எனக்குள்ள இருக்கிற நெருப்ப வெளியே கொண்டு வந்தா நீ பொசுக்கிடுவ. நாமன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். பாஸ் பாஸ், கோவப்படாதீங்க ப்ளீஸ், கோவப்படாதீங்க பாஸ். கூல் கூல், நெருப்பையும் படியும் சமமா வச்சுக்கோங்க பாஸ். அது நான் தெரியாம தப்பா சொல்லிட்டேன். நாம இல்லன்னா என்ன சொன்ன? நானா? நீ இந்த உலகத்தால போறியா? பாஸ், என்ன பண்றதுன்னு தெரியல, தெரியாம சொல்லிட்டேன். நாமன்னு சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. ஓகே, புரிஞ்சிருச்சு. நீங்க இந்த மொத்த உலகத்தையும் ஆள போறீங்க. அப்படித்தானே சொல்லணும் பாஸ். பெட்டர். கோலா பாரூத், கருப்பு குச்சி ஐஸை எடுத்துட்டு வா. இந்தாங்க பாஸ், கருப்பு குச்சி ஐஸ். இப்போ இன்விசிபிள் பிளேனோட ராணுவத்தையும் உருவாக்குவ, அதோட மொத்த உலகத்தையும் ஆளுவ. என்ன இது பார்க்க விசித்திரமா இருக்கு? சிகப்பு உருண்டை, எல்லாரும் தள்ளி போங்க, போங்க, பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. என்ன கூட்டத்தை பொழுதுகிட்டு வராரு? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் சிவப்பு உருண்டை கிடையாது. இதை நாங்க நெருப்புன்னு சொல்லுவோம். இதை சரியா பயன்படுத்தினா இதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. என்ன பசங்களா, ரொம்ப பசி எடுக்குதா? வாங்க வாங்க, நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. அது சாப்பிடாதீங்க பசங்களா, அது நெருப்பு மீன், அது சாப்பிடாதீங்க. வேண்டாம். நானும் சாப்பிட்டு போறேன். இந்த செல்லாம் சாப்பிடே. இவ்வளவு ருசியான உணவை நான் சாப்பிட்டதே இல்ல. சிகப்பு உருண்டை, அதாவது நெருப்பால நமக்கு நல்ல உணவு கிடைக்குது. ஆட, நெருப்ப பார்த்து ஏன் பயப்படுறீங்க நீங்க? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னோட 3 பசங்க, அதாவது சகிரா, இப்ப பார்த்த இந்த பையன், அப்புறம் சாபு, தோபு கூட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்.
என்னோட 2 பசங்களையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, இன்னும் அந்த அடையாளம் என்னோட கைகள்ல இருக்கு. இதனால என்னோட 3வது பையன் சகீரா யாராவது புது மனுஷங்களை பார்த்தா பயங்கரமா கோபம் வந்து கத்துவான். அன்னையில இருந்து நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். என் பசங்களை பத்தின தகவலே தெரியல. தலைவரே, உங்களுக்கு நடந்ததை யோசிச்சு பார்க்கும்போது எங்களுக்கே கவலையா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணீங்கன்னு வைங்களேன், நிச்சயமா நான் சொல்றேன், காணாம போன உங்க பசங்களை அந்த அங்காரா கிட்ட இருந்து நிச்சயமா திரும்பி கொண்டு வந்தே தீருவேன். நீங்க இந்த மீனெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இனிமையா பேசி மயக்கி எங்க அப்பாவை வேணா முட்டாளாக்க முடியும். ஆனா நான் ஏமாற மாட்டேன். நாளைக்கு காலையில கண்டிப்பா மேட்ச் நடக்கும். அதுல நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்களை நாங்க விடுதலை செய்வோம். இங்க பாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. நெருப்பையும் கோபத்தையும் நம்ம அளவாதான் பயன்படுத்தணும். நெருப்பு நம்மளை எரிச்சிரும், கோபம் மத்தவங்களையும் எரிச்சிரும். நாளைக்கு காலையில போட்டி கண்டிப்பா நடக்கும். கஜ கஜா, நம்ம எதுக்கப்பா பேக் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வந்து நிக்கிறோம்? கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை விடுவிச்சிடுறோம். ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க. அங்க பாருங்க, நம்ம சாப்பாடு திருடணும்ல, அந்த ஆளுங்கெல்லாம் இங்க தான் இருக்காங்க. போங்க போங்க, போய் அவங்க கிட்ட உதவி கேளுங்க. அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. போங்கப்பா. ஆமா ஆமா, வா ஷீலு, நாம அவங்க கிட்ட போலாம். நல்ல தூக்கம்ல. பத்துல அங்க பாத்தியா, அங்க சீலு, இங்க பெண் குயின். இதுங்க தான் நம்ம சமோசாவை ஆட்டைய போட்டதுரா, விடக்கூடாது. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எங்க நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க, கெஞ்சி கேக்குறோம். உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, ப்ளீஸ் உதவி செய்யுங்க. அவங்க விடுவிக்க மாட்டேங்கிறாங்க, ப்ளீஸ். டேய் டேய், திருட்டு பசங்களா, முதல்ல சாப்பாடு எங்க கிட்ட இருந்து ஆட்டைய போட்டீங்க, இப்ப உதவி உதவின்னு எங்க கிட்டே உதவிக்க வந்து நிக்கிறீங்களா? இது ஒரு டிராமான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க, எவ்வளவு சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா அவங்கள விடுதலை செஞ்சிருங்க. அப்பா, உங்க மீன் வேணவே வேணாப்பா. தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்கோங்கப்பா, தயவு செஞ்சு எடுத்துக்கோங்கப்பா. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க, எங்க நண்பர்களை விடுவிச்சிருங்க. சரி சரி, நாங்க உதவி செய்யறோம், கவலைப்படாதீங்க. எப்பாடே காவக்கார பசங்களா, பாவப்பா அந்த சீலை விட்டுருங்க. வாயிலா ஜீவன்பா, அதோட மூஞ்ச பாத்தியா எவ்வளவு கவலையா இருக்குன்னு. இப்போ நீ இவங்களை பத்தி கவலைப்படாத, முதல்ல உன்னை நினைச்சு கவலைப்படு. மேட்ச் மட்டும் இன்னைக்கு முடிஞ்சது, அதோட உன் கதையை முடிஞ்சது, ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு பெரிய வாயி. பாத்துல இவங்க மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி நம்மள பிடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதா? ஏதாவது பண்ணுடா, பண்ணு. மோட்டு, இவங்கள நேரா நீ புர்புரி நகர்ல இருக்கிற மண்டையம் கடைக்கு அனுப்புனா சுட சுட உனக்காக சமோசா எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் நீ சுட சுட சாப்பிடலாம். ஜெய் ஹோ, சூப்பரே. இந்த ஐடியாவை ஏன்டா இவ்ளோ லேட்டா சொல்ற? இப்போ பாருடா. ஏப்பா டேய், நான் சொல்ற ஊரை நீங்க பாத்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. எங்க திரும்பினாலும் மரம், பனியே இருக்காது. எங்க பாரு பறவை பறக்கும், ஆத்துல தண்ணி எல்லாம் ஓடும். அந்த இடத்த பாத்துருக்கீங்களா? அப்படியா? அந்த மாதிரி இடத்துல நாங்க பார்த்ததே இல்லையே. காட்டு காட்டு, எங்களுக்கு எங்க பார்த்தாலும் பனி மட்டும்தான் தெரியுது. அப்ப வரும்போது எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்கடா. எனக்காக சூட சமோசா அங்க ரெடியா இருக்கும், அதை கொண்டு வந்திருக்க, அது போதும், சரியா? அப்ப ஜூட்டு ரெடி ஸ்டெடி கிளம்பு. சார், நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் நில்லுங்க. இந்த சமோசா இங்க இருக்கு, சமோசா இத போட்டு கொடுத்துடுங்க. சூடாறதுக்குள்ள கொடுத்துடுங்க. விடுதலை. Thank you மோட்டு பத்லு, thank you so much. போங்க, இனி யார் சாப்பாடு திருடி சாப்பிட கூடாது, புரியுதா? கிளம்புங்க. நான் கூட நம்பல, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்ப்பா. உங்களோட உலகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு.
எங்களுக்கு திரும்பி வரவே மனசு இல்ல. ஆமா, நாங்க இவ்வளவு நாளா தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது உலகம் முழுக்க வெறும் பனி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு. நீங்க உண்மையிலேயே மகான் தான். இந்தாங்க நீங்க கேட்ட சமோசா. ஜெய் ஹோ! சமோசா! அந்த சீல்ஸுங்க. அதுக்கு தப்பிச்சு போய் 2 மணி நேரம் ஆகுதுடா. சமோசா கடிச்சுடா. சமோசாடா சமோசாடா சமோசா. சமோசாடா. எல்லாரும் வாங்க, நாம போட்டி ஆரம்பிக்கலாம். ரெடி ரெடியா? என் மகன் பேசினதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. போட்டியில சந்தோஷமா கலந்துக்குங்க. நண்பர்களே, நம்ம யாருங்கிற விஷயத்தை இவனுங்களுக்கு காட்டி ஆகணும்டா. இது எங்க சைடு கட்ட மறந்துடாத. அம்மா அடடா. ஐயோம்மா, வெரி சாரி. ஏய் அம்மா, இன்னொரு கோல் போட்டுட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கப்புறம் இவங்களை முடிச்சிடலாம். நண்பர்களே போங்க, அவங்க நம்ம நண்பர்கள். சீக்கிரமா போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, போங்க. நீங்க 2 பேர் போங்க, இப்போ நாங்க விளையாடிக்கிறோம். மோட்டு இவங்க அதே சீல்ஸ் தான். அதுவும் நம்மள காப்பாத்தினவங்க. ஒருவேளை இவங்க நமக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க போல இருக்கு. நீ போ. நீங்க வாங்க சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்க இங்க வந்து ஒரு நாள் தான் ஆச்சு, சில்ஸ் பெண் குயின் கூட நண்பர்களா மாறிட்டாங்க. இவங்க அங்காரோட ஆளுங்களா இருக்கவே முடியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.